ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பாம்பே அல்வா சொல்லுவாங்க, இல்லைனா கராச்சி அல்வா அப்படி சொல்லுவாங்க. இந்த அல்வாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சின்ன சின்ன கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் சுகருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை இதில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா அதில் கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர், அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலக்கிக்கிட்டே இருங்க, இல்லைனா சின்ன சின்ன அந்த கட்டி மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு மாறிட்டே வரும். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது ஆறுறதுக்கு தான் டைம் எடுக்கும். கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஊற்றும் போது எந்த மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நமக்கு அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கைவிடாமல் கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் அந்த ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம மஞ்சள் பொடி எதுனா நார்மல் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் இதை வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நெய்யெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அதை கலரி விட்டுட்டே இருங்க. நெய்யோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், முந்திரி, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கராச்சி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1லேருந்து 2 ஹவர்ஸ் போட்டு வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ஆறி உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட அல்வாவை ஒரு பிளேட்டில் லைட்டாக கீழே நெய் தடவிட்டு அதை அதில் மாற்றிடுங்க. லைட்டாக அது மேலே ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்பாக இருக்கும். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரியை கார்னிஷ்காக லைட்டாக நான் மேலே தூவிடுறேன். அவ்வளோதாங்க, இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா செட் ஆகிடும், ஆறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் இது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அதை பீஸ் பண்ணிக்கோங்க. பீஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கராச்சி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.